ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். உங்கள் சாய்ராம்ஜி வண்டலூர் வழித்துணை பாபா கூட்டு பிரார்த்தனை கோபுரத்திலிருந்து உங்களுக்காக பிரார்த்தனை செய்வதிலே மிகவும் முனைப்பாகவும் மகிழ்ச்சியாகவும் ஆத்மார்த்தமாகவும் அதை செய்வதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். என்னோடு இணைந்த அநேக ஆயிரக்கணக்கான சாய் சொந்தங்களும் இதை கேட்கிறார்கள். இதை கண்டிப்பாக இது நடத்தி காட்ட வேண்டும் என்று சாயப்பாவிடத்திலே மன்றாடி வேண்டிக் கொள்கிறார்கள். ஆகையினால்தான் அநேக பிரார்த்தனைகள் வெற்றிகரமாக நடந்தேறி வருகிறது என்பது உண்மை. இப்பொழுது ஒரு நல்ல வெற்றிகரமான ஒரு பிரார்த்தனை நடந்தேறிய ஒரு பிரார்த்தனையை நாம் பார்க்க இருக்கிறோம். இந்த பதிவு மட்டுமல்ல, இந்த பதிவை பார்க்கின்ற நீங்களும் கூட நீங்கள் நம்பிக்கையாக இருக்கின்ற பட்சத்தில் கண்டிப்பாக நடந்தே தீரும். நீங்கள் எந்த விதமான சந்தர்ப்பத்தில் இருந்தாலும், எந்த விதமான சூழ்நிலையில் இருந்தாலும், அந்த சூழ்நிலைகள் கண்டிப்பாக மாற்றி கொடுக்கின்ற வல்லமை சாயப்பாவிற்கு இருக்கிறது. ஆகினால் நாங்கள் சக்தி மிகுந்த சாயப்பாவனுடைய அந்த அற்புதங்களை உணர்ந்திருப்பதனால் நாங்கள் உங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறோம். இது சாயப்பாவனுடைய கூட்டு பிரார்த்தனை கோபுரம், வண்டலூர் வழித்துணை பாபாவினுடைய கூட்டு பிரார்த்தனை கோபுரத்திலே இருக்கிற இங்கு மட்டுமல்ல, வண்டலூரில் மட்டுமல்ல, சென்னையில் மட்டுமல்ல, திருநெல்வேலியில் மட்டுமல்ல, மதுரையில் மட்டுமல்ல, ஹைதராபாத்தில் மட்டுமல்ல, கல்கத்தாவில் மட்டுமல்ல, இந்தியா முழுக்க மட்டுமல்ல, உலகெங்கிலும் இருக்கிற எல்லா நாடுகளிலும் இருந்தும் அநேக சாய் சொந்தங்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார்கள் என்பது உண்மை. அவர்கள் அனைவருமே முகம் தெரியாத, அகம் தெரியாத பிள்ளைகளுக்காக, பாபாவுடைய பிள்ளைகளுக்காக, சாயினுடைய சொந்தங்களுக்காக பிரார்த்தனைகளை மனமாற, உளமாற, ஆத்மார்த்தமாக, புனிதமாக செய்து கொண்டு வருகிறார்கள். அதனால்தான் இது வெற்றியடைகிறது. இந்த பிரார்த்தனை கண்டிப்பாக எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல், எந்த விதமான பண பரிமாற்றங்களும் இல்லாமல், எதையும் எதிர்பார்க்காமல் செய்யக்கூடிய இந்த பிரார்த்தனை யாரென்றே தெரியாமல் அவர்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைத்து உளமாற செய்து கொள்கிற இந்த பிரார்த்தனை கண்டிப்பாக வெற்றி பெறுகிறது. அதனால்தான் வெற்றி பெறுகிறது. இந்த பிரார்த்தனை கோபுரம் சாயி பக்தர்களுக்கு ஒரு கலங்கரை விளக்கமாகவே திகழ்ந்து வருகிறது. ஆகையினால் இந்த வெற்றிகளை கொண்டாடுவதற்கு உங்களோடு இணைந்து அடியேனும் ஒரு செங்கல்லாக இந்த கோபுரத்தினுடைய ஒரு பகுதியாக இருந்து கொண்டு அந்த பணியினை சீரும் சிறப்புமாக சாயினுடைய பணியினை செய்து வருவதிலே மகிழ்ச்சி அடைகிறேன், மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். உங்களோடு இணைந்திருப்பதிலே பெருமை கொள்கிறேன். நீங்கள் அனைவரும் இணைந்திருங்கள். இந்த பதிவினை பார்க்கும் பொழுதும், எந்த பதிவினை பார்க்கும் பொழுதும், எந்த பிரார்த்தனையை பார்க்கின்ற பொழுதும், நீங்கள் எங்கிருந்தாலும், எந்த நாட்டில் இருந்தாலும், எந்த வீட்டில் இருந்தாலும், எந்த பணியில் இருந்தாலும், எந்த விதமான சூழ்நிலையில் இருந்தாலும் கூட இந்த பிரார்த்தனைகளுக்காக நீங்களும் கண்டிப்பாக வேண்டிக் கொள்ளுங்கள். அந்த பிரச்சனையிலிருந்து அந்த சகோதரர், அந்த சகோதரி மீண்டு வெளியில் வர வேண்டும் என்று எண்ணி ஆத்மார்த்தமாக பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள். கண்டிப்பாக ஒருவர் பலருக்காகவும், பலர் ஒருவருக்காகவும் செய்து கொள்வதுதான் கூட்டு பிரார்த்தனை. ஆகவே அனைவருக்காகவும் செய்வோம். நாம் அப்பொழுதுதான் நன்றாக இருப்போம். அடுத்தவர்களுக்கு நாம் பரிமாறினால் கண்டிப்பாக நமக்கும் உணவு கிடைக்கும் என்கின்ற முறையிலே கண்டிப்பாக நாம் செய்து கொள்கின்ற இந்த பிரார்த்தனையானது ஜெயிக்கக்கூடிய பிரார்த்தனை என்கின்ற ஒரு நல்ல ஒரு செய்தியை உங்களுக்கு சொல்லி அடுத்தடுத்து வரக்கூடிய பதிவுகளிலே நீங்களும் இணைந்திருங்கள். நீங்கள் உங்களுக்கான பிரார்த்தனை தேவைகளை இந்த பதிவினுடைய கமெண்ட் பாக்ஸிலேயே தெரிவித்தீர்களானால் கண்டிப்பாக உங்களுக்கு எந்த பிரச்சனை இருந்தாலும் கூட அந்த பிரச்சனைகள் உங்களை விட்டு விலகுவதற்காக நாங்கள் கூட்டு பிரார்த்தனையாக செய்வோம். இது நிச்சயமாக வெற்றி பெறும் என்கின்ற நம்பிக்கையோடு செய்யுங்கள். கண்டிப்பாக நாங்கள் பிரார்த்தனை செய்வோம். அதற்காக நாங்கள் காத்திருக்கிறோம். அடுத்து நீங்கள் இதை உங்களுடைய நண்பர்களுக்கும் இதை அனுப்புங்கள், தெரிவியுங்கள். இப்படியான ஒரு பிரார்த்தனை கோபுரம் இருக்கிறது என்கிறதை தெரிவியுங்கள். அநேக சாய் சொந்தங்கள், அநேக நண்பர்கள் இதனால் பயனடைவார்கள். இதை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நீங்கள் அப்பொழுதுதான் உடனுக்குடனாக இந்த பிரார்த்தனைகள் உங்களை வந்து அடையும். இது வெற்றியையும் அடையும். சரியா? வாழ்க வளமுடன், வளர்க நலமுடன். இப்பொழுது பதிவினை பார்ப்போம். ஜெய் சாய்ராம். ஓம் சாய்ராம். ஓம் சாய்ராம். அப்பா நல்லா இருக்கீங்கப்பா? நல்லா இருக்கேம்மா. நீங்க எப்படி இருக்கீங்க? அம்மா நல்லா இருக்காங்கப்பா? நான் நல்லா இருக்காங்கம்மா. நீங்க உங்க குழந்தை வந்து சாப்பிடலன்னு ஒரு தடவை பேசுனீங்க தானே? ஆமாப்பா. சாப்பாடு சாப்பிட்டுச்சாப்பா? இப்ப பரவாயில்லப்பா, சாப்பிட்டுட்டு இருக்காங்கப்பா. இப்ப ஒரு கோரிக்கை பண்ணப்பா, அதுக்குதான் பாபாவுக்கு முதல்ல அதுக்கு தேங்க்ஸ் சொல்லு. முதல்ல ஒரு நன்றி சொல்லி டெய்லி நன்றி சொல்லிட்டு இருக்கேன்ப்பா. குழந்தை சாப்பிடலன்னு பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு இல்லம்மா? ஆமாப்பா. கரெக்டா உனக்கு குரல் கேட்ட உடனே ஞாபகம் வந்துச்சு எனக்கு. நன்றிப்பா. தெரியல எனக்கு ஞாபகம் இல்ல. ஆனாக்கா உங்க குரல் கேட்ட உடனே குழந்தைக்காக நீ வந்து சாப்பிடலன்னு ஒரு ப்ரே பண்ணிக்கிட்ட. ஒரு 2 மாசமா 1 மாசம் முன்னாடி இல்ல
ஆமாப்பா, நன்றிப்பா. சரிம்மா. செல்வராணி சொல்லுமா. அப்ப குழந்தை நல்லா இப்ப சாப்பிடுது, நல்லா இப்ப விளையாடுதா? விளையாடுறாங்க, ஆனா டிவி தான்ப்பா பாத்துக்கிட்டே இருக்கிறாங்க. பாக்கட்டும். அது குழந்தைங்க அப்படிதான் இருக்கும். நீங்களே பாக்குறீங்க, அப்ப குழந்தை மட்டும் பார்க்க கூடாதா? நம்ம எல்லாம் பாக்குறோம் தானே. எப்பனா ஒரு டைம் பாப்போம்ப்பா, பாக்குறதுக்கு நேரம் இருக்காது. 2 பாப்பா டிவி இருக்காங்க, வந்து 2 பாப்பா. டிவி வந்து பிள்ளைங்களுக்கு வந்து என்ன வயசு குழந்தைக்கு? 3 வயசு ஆக போகுதுப்பா. அது அது அதுக்கு வந்து அது டிவி தான் வந்து அதுக்கு வந்து இப்போ அறிவு வளர்த்துக்கிறதுக்கு ஒரு ஒரு நல்ல சாதனம். ஆனா நல்ல வந்து ஒரு இந்த காமிக்ஸ் மாதிரி நல்ல ஒரு இதா வச்சு காமிக்கு, சீரியல்லாம் வச்சு காமிக்காது. சுத்தமா சாப்பிடாம இருந்தாங்க, இப்போ ஒரு வேளை சாப்பிடுறாங்க. ஒரு வேளை சாப்பிட்டாலும் ஒரு வேளை சாப்பிடலனாலும் இப்போ கொஞ்சம் பரவாயில்லப்பா. சந்தோஷமான விஷயம் சொல்ல. அப்புறம் வேற என்ன நன்றிப்பா. எதுக்கு மறுபடியும் கூட்ட? எங்க சித்தி ஒருத்தவங்க, கவிதா அவங்க பேரு. சரிம்மா. அவங்களுக்கு வந்து ஏற்கனவே புற்றுநோய் இருந்துச்சு 3 வருஷத்துக்கு முன்னாடி. சரிம்மா. ஆபரேஷன் பண்ணி ஒரு சைடு மார்பத்தை எடுத்துட்டாங்க. அந்த அம்மா பேர் என்ன? கவிதா. 45 வயசுக்கு மேலதான்ப்பா இருக்கும் அவங்களுக்கு. சரிம்மா. அவங்க கடலூர் மாவட்டம் பெரியமடி கிராமத்துல இருக்கிறாங்க. சரிம்மா. அடையாறுல தான் வந்து கொண்டு வந்து மாசம் டேப்லெட் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. இப்ப இடையில கொரோனா வந்ததுனால அவங்களால டேப்லெட் கண்டினியூவா எடுத்துக்கல. ஆச்சிட்டு போறதுக்கு அவங்க வீட்டுக்காரங்க இல்ல, சித்தப்பா இல்ல, இறந்துட்டாங்க. சரிம்மா. குழந்தைங்க? அவங்க குழந்தைங்க ஒரு பொண்ணு ஒரு பையன் அவங்களுக்கு. அவங்க வீட்டுக்காரங்க இறந்து இப்ப 4 வருஷம் 3 வருஷம். குழந்தைங்க பாத்துக்கிறாங்களா? குழந்தைய பாத்துக்கிட்டு அவங்க தான் செஞ்சிட்டு இருக்காங்க. சின்ன குழந்தைங்களா? இல்ல பெரிய பசங்க இருக்காங்க. சரிம்மா. சம்பாதிக்கிற அளவுக்கு பாத்துக்கிற அளவுக்கு பசங்க இருக்காங்களா? கொஞ்சம் வீட்டு எல்லாம் பாத்துட்டு இருக்கிற அளவுக்கு இருக்காங்க. பையன் சின்ன பையன். சரி. இப்ப என்ன பிரச்சனை? மறுபடியும் முதல்ல தான் எடுத்துட்டாங்க, அப்புறம் என்ன மறுபடியும் எடுத்துட்டு மறுபடியும் மாசம் கண்டினியூவா இப்ப இடையில விட்டதுனால இந்த கொரோனா போய் என்ன விட்டாங்க? இது பண்ண கீமா பண்றது விட்டாங்களா? இடையில வந்து என்ன பண்ண செய்யிருந்தாங்கன்னு தெரியலவா. நான் அவங்கள்ட்ட நேர்ல பேசல. அம்மா சொல்லிட்டு இருந்தாங்க இது மாதிரி அவங்க ரொம்ப சீரியஸா இருக்குன்னு நேற்று தான் எனக்கு போன் பண்ணிருந்தாங்க. ஆபரேட் பண்ண பிறகு மறுபடியும் சீரியஸ் ஆவாங்க மறுபடியும். அதான் இப்ப வந்து அது ஒருவேளை எலும்புல பரவிக்கோ, ஃபுல்லா வயிறு இதெல்லாம் ஃபுல்லாவே பரவிட்டு செவ்வாய்க்கிழமை வந்து அட்மிட் பண்ண சொல்லிருக்காங்களா அவங்கள அடையாருக்கு வந்து. சரிம்மா. சரிம்மா. அவங்களுக்கு வந்து எதுவும் ஆகக்கூடாதுப்பா. சரிம்மா, நான் ப்ரே பண்ணிக்கிறேன், கால் பண்ணாம. அவங்க வந்து என்ன செய்யறாங்க, என்ன செய்வாங்க, ஹாஸ்பிட்டல் போனா என்ன செய்வாங்க என்னன்னு பயப்படுறாங்க போல இருக்கு. எப்படி இதை சரி பண்ணுவாங்க அப்படின்னு. சரி, வீட்லயே இருந்தா எப்படிமா சரியாகும்? ஹாஸ்பிட்டல் போனதான் சரியாகும். அதான் கொண்டு போய் காமிச்சு வந்துருக்காங்க. நீங்க மறுபடியும் செவ்வாய்க்கிழமை வந்து அட்மிட் பண்ணணும், இதை ஊசி போட்டதை பார்க்கணும் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யணும் அப்படின்றத நீங்க வந்து செவ்வாய்க்கிழமை வாங்க பார்க்கலாம் அப்படின்னு இருக்காங்க. காமிச்சிட்டு வந்திருக்காங்க. வீட்டுக்கு காமிச்சிட்டு நேற்று வீட்டுக்கு போயிட்டாங்க. மறுபடியும் செவ்வாய்க்கிழமை மணிக்கு வர சொல்லிட்டாங்கப்பா. சரிம்மா. சரி, கவலைப்படாத. அது ஃபுல்லாவே பரவி இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்களா. வயிறு கை கால் ஃபுல்லா பரவி இருக்குது இப்போ. அது சரி பண்ணணும் அப்படின்னா இப்ப நீங்க ஆச்சுவாங்க என்ன பண்ணலாம்னு பாக்கலாம் அப்படின்னு சொல்லிருக்காங்க. போயிட்டு வரட்டும். நம்மளும் பிரார்த்தனை பண்ணிக்கலாம். அவங்க போயிட்டு நல்லபடியா அவங்க செஞ்சு கொடுப்பாங்க. டாக்டர்ஸ் வந்து அவங்களும் கடவுள் பாருங்கம்மா. ஆமாப்பா. ஆனா நல்லா இருந்தாங்கப்பா இடையில. இப்ப 4 வருஷமா எந்த ஒரு இதுவும் இல்ல, நல்லா இருந்தாங்க. இப்ப இடையில இந்த கொரோனாவை போய் மாசம் வாங்கிட்டு வரதுக்கு முடியாம இடையில அப்படி இருந்தும் கொஞ்சம் நம்ம போய் வாங்கிட்டு வந்து சாப்பிட்டுருக்காங்க. அது எப்படி பரவச்சு என்னன்னு தெரியலப்பா. சரி, அது என்ன பண்ணாலும் சரி, நம்ம டாக்டர் பாமா இருக்கிறாரு, அவர் வந்து சரி பண்ணுவாரு. நம்ம எல்லாம் சேர்ந்து நேற்று சொன்னதும் எனக்கு அதான் நான் வந்தது. நம்ம அப்பாட்ட சொல்லலாம், கண்டிப்பா சரியாகும். செல்வராணி வந்து நீ வந்து அப்பாவோட செல்ல புள்ள, நீ செல்வராணி. அதனாலதான் நீ வந்து அடுத்தவங்களுக்காக ஒரு பிரார்த்தனைக்காக என்னை கூப்பிடுங்க. உனக்காக கூப்பிட்டது நிறைய விஷயம். ஸோ அடுத்தவங்களுக்காக பிரார்த்தனைக்காக கூப்பிடுறேன். அதுதான் வந்து நீ அப்பாவுடைய பிள்ளை அப்படின்றத நிரூபிச்சிருக்கேன். அப்புறம் இங்கே உள்ளூர்லயே பாருங்க, ஒருத்தவங்க வந்து அடிக்கடி என்கிட்ட சொன்னாங்க, இது மாதிரி எனக்கு வந்து 2 சைடும் உள்ள கட்டி மாதிரி இருக்கு, எனக்கு வலிச்சுட்டே இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நிறைய பேருக்கு இந்த மாதிரி வந்துருக்குமா. லேடிஸ்க்கு வந்து பாவமா இருக்குது. எனக்கு நிறைய ஒரு நாளைக்கு 25-30 போன் வருது இந்த மாதிரி பிரார்த்தனை. அது வந்து சில பேர் வந்து இந்த மதர் ஃபீடிங் கொடுக்குறாங்களா, குழந்தைக்கு பால் கொடுக்குறாங்கல்ல, அப்ப ஒரு பக்கமே கொடுத்துறதுனால இன்னொரு பக்கம் அவங்க பால் கட்டிட்டு அது கட்டியாயிடுதுன்னு சொல்லி சொல்றாங்க டாக்டருக்கு. அது வந்து உங்களுக்கு தெரிஞ்சவங்க, உங்களுக்கு நீ பாக்குறவங்களுக்கு அந்த உங்க கூட பழகிறவங்களுக்கு எல்லாம் அதை சொல்லிவிடு. ஏன்னா அது 2 பக்கமும் வந்து அவங்களுக்கு வந்து பால் ஊட்டினாதான் வந்து அவங்களுக்கு அந்த மார்பகம் வந்து இந்த கட்டிக்காம வந்து அந்த தளர்வு கொடுக்கும். அதர்வைஸ் வந்து அவங்களுக்கு வந்து அந்த நோய் உண்டாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு மருத்துவர்கள் சொல்றாங்க. அது எல்லாருக்கும் உன்னுடைய சகோதரிங்கள உங்கள்கிட்ட தெரிஞ்சவங்க எல்லாம் சொல்லத. அப்பதான் வந்து இந்த நோய் வந்து வராம நம்ம வந்து ஃபியூச்சர்ல பாதுகாக்க முடியும். அது வந்து டாக்டர் சொல்றாங்க, நிறைய மேகசின் எல்லாம் போடுறாங்க. இருந்தாலும் தெரிஞ்சுக்க முடியல, மற்றவங்களுக்கு தெரியல இல்லையா. நமக்கு தெரிஞ்ச நிறைய பேருக்கு வந்துச்சு. அந்த எங்க வீட்லயும் குடும்பத்திலேயே ஒருத்தர் வந்துச்சு.
நான் வந்து என்கிட்ட சொன்னாங்க ஒரு அம்மா இது மாதிரி எனக்கு இருந்துட்டு இருக்கு ரொம்ப நாளா ஹாஸ்பிட்டல் போனா ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லி சொல்றாங்களாப்பா. ஆனா வலிக்குது அப்படிங்கிறாங்க. இங்க ஹாஸ்பிட்டல் போனா ஸ்கேன் எல்லாம் ஏதோ வந்து இருக்கும் பரவாயில்ல, ஏதோ உங்களுக்கு இருக்குது. அந்த ஏதோ ஒரு இடத்துல ஒரு பாயிண்ட்ல வச்சா கூட அந்த பாயிண்ட் கூட செம்ம சிம்பிளா கூட ஏதோ பண்ணி அப்பாவோட விரும்பியை தான் நான் வேண்டிக்கிட்டு நான் கொடுக்குறேன், நீங்க தடவுங்க, வலிக்குது இடத்துல தண்ணியில போட்டு குடிங்கம்மா சரியாகும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு நான் கொடுத்தேன். அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு அவங்க பார்த்தேன், எப்படிமா இருக்கீங்க அப்படின்னா பரவாயில்ல ரொம்ப இல்ல பரவாயில்ல அப்படின்னு இருக்காங்கப்பா. ஆனா ஒரு நாள் நான் காலையில நீங்க பிரம்மமுகூர்த்தத்துல ஏன் பண்ணா நல்லது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ரொம்ப நல்லது, உங்களுக்கு ரொம்ப நல்லது. உங்களை நான் பாராட்டுறேன், உங்களை நான் பாராட்டுறேன். உங்க மனசுக்காகவாது அவங்களுக்கு சரியாகும், மனசு நல்ல மனசுக்காகவாது அவங்களுக்கு சரியாகும். அப்பாட்ட அவங்க வந்து உங்களோட உதவியை வாங்கிட்டு போயிருக்காங்கப்பா. கண்டிப்பா அவங்க வந்து நான் நல்லா இருக்கேன்னு வந்து என்கிட்ட சொல்லணும். அது என்கிட்ட வாங்கி போயிருக்காங்களா? நான் கொடுத்துருக்கேன்ப்பா அவங்கள்ட்ட. நான் சொன்னேன் இது மாதிரி வலிக்குதுன்னு ரொம்ப நாளா சொல்லிட்டு இருக்கேன், நான் கொடுக்குறேன், நீங்க தடவு கண்டிப்பா சரியாகும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். நான் கொடுத்துட்டு மறுபடியும் அப்பாட்ட அதான் கேட்டுட்டு இருக்கேன். அவங்க வந்து ப்ரே பண்ணிக்கிறது, நானும் ப்ரே பண்ணிக்கிறேன். கவிதா அவங்க பேர் இல்லையா? அவங்க வேற இதுங்க நான் ஊதி வேறப்பா. இவங்க இப்ப நான் கொடுத்துருக்கிறது வந்து உங்க உள்ளூர்ல எங்க கிராமத்திலே ஒருத்தவங்க ஒரு அம்மாப்பா. இது வந்து சுத்தி வேற ஊர்ல இருக்கிறாங்க. இது நாகப்பட்டினம் மாவட்டமா நான் இருக்கிறது. சரி சரி. அவங்க சுத்தி இருக்கிறது கடலூர் மாவட்டம். இவங்களுக்கு என்ன பிரச்சனை இந்த அம்மாவுக்கு? யாருப்பா? ரெண்டாவது சொன்னீங்க. அவங்களுக்கு என்னன்னு தெரியல, பண்ணீரா வடியுது, ஆனா உடம்பு இருக்கு, 2 வயதுல வலிச்சுட்டே இருக்கு. ஆனா எக்ஸ்ரே ஸ்கேன் எல்லாம் எடுத்து பார்த்துட்டேன், ஆனா எதுவுமே இல்லைன்றாங்க. ஹாஸ்பிட்டல் நானும் போனேன், காமிச்சாக்கா ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லி சொல்றாங்க. ரொம்ப நாளா சொல்லிட்டு இருந்தாங்க என்கிட்ட. நான் என்னதான் செய்யறதுன்னு தெரியல, கடற்கடோட போயிருக்கலாம் போய் சொல்லிட்டு இருந்தாங்க. அப்புறமா எனக்கு தோணுச்சு, சரி நம்ம அப்பா இதை நம்ம செய்யறது இல்லை, கொடுத்து நம்ம சொல்லலாம் அப்படின்னு சொல்லி நல்ல வேலை பண்ண குடுத்து நீங்க 3 நாள் தண்ணியில போட்டு காலையில குடிங்க. குடிச்சிட்டு வலிக்கிறப்பெல்லாம் தடவிக்கிட்டு வேண்டிக்கிட்டு கண்டிப்பா சரியாகும். எல்லா இதுமே நீங்க திரும்பவும் என்கிட்ட வந்து சொல்லுவீங்க அப்படின்னு நான் சொல்லி கொடுத்துருக்கேன்ப்பா. ரொம்ப சந்தோஷம். நான் உன்னை சேர்த்துக்கிறேன். நான் வந்து உன்னை வந்து பாபா குரூப் ஒண்ணு இருக்குது, சாய் சேனான்னு ஒரு குரூப் இருக்கு, அதுல சேர்த்து விடுறேன். உன்னை நிறைய பிரார்த்தனை வரும், நீ பிரார்த்தனை பண்றதுக்கு தகுதியான ஆளு. கண்டிப்பா என்னால முடியறப்பதான் நான் பண்றேன். நீ பண்ணிக்கோ. அது பாரு, நிறைய பேர் வருவாங்க, லைன்ல வருவாங்க, பிரார்த்தனை பண்ண சொல்லுவாங்க, நீ பண்ணிக்கோ. நாங்கெல்லாம் பண்றது வந்து எந்திரிக்க முடிய மாட்டேங்குது. முடியிற பொழுதுதான் பண்ண கண்டிப்பா நான் பண்ணுவேன்ப்பா. ஆமா, நம்ம பாக்கெட்ல 10 ரூபா இருக்கும்போதுதான் நம்ம வந்து மத்தவங்களுக்கு தர முடியும் இல்லையா? நமக்கு ஒரு ஆரோக்கியம், நமக்கு வந்து நேரம் நமக்கு வந்து கிடைச்சாதான் நம்ம மத்தவங்களுக்காக பண்ண முடியும் இல்லையா? முதல்ல நம்ம வீட்டை, குடும்பத்தை, நம்ம வீட்டை, நம்ம பிள்ளைங்களை பார்ப்போம், அடுத்து வெளியில இருக்கிற பிள்ளைங்களையும் பார்ப்போம். அதுதான், அதை மட்டும் பார்த்துக்கோ. நல்லா இருக்க நீ வாழ்த்துறேன். சாயப்பா உங்களுடைய எப்பவும் இருப்பாரு. நம்ம பிரார்த்தனை எல்லாம் சக்சஸ் ஆகும். நான் உன்னை சேர்த்து வரேன் அந்த குரூப்ல. நல்லா இருப்பேன், கவலைப்படாது. பேர் என்ன சொன்னேன்? செல்வராணிப்பா. எங்க வீட்டுல குவைத்துல இருக்காங்கப்பா. சரி, அவங்க சீக்கிரம் இந்தியாவுக்கு வரணும்னு ப்ரே பண்ணுவாங்கப்பா. சரிம்மா. நான் எப்போ எவ்வளவு நாள் ஆச்சு போய்? 1 வருஷம் தான் ஆகுது. அதுக்குள்ள ஏன் வர சொல்றேன்? அவங்க பாவம் சம்பாதிக்கணும்ல. சம்பாதிக்கணும். நம்ம வீட்டுல நிறைய பிரச்சனை இருந்துச்சு, பிரச்சனை மேல பிரச்சனை இருந்துட்டு இருப்பா. நான் இப்ப நான் தனியா தான்ப்பா இருந்துட்டு இருக்கேன், 2 பிள்ளைங்க பாத்துட்டு. தனியா இருக்கும்போது என்ன பிரச்சனை? மாமனார் மாமியார் எல்லாருமே இருக்கிறாங்கப்பா, ஆனா ஒன்னாதான் இருக்கிறாங்க. அதுல நிறைய பிரச்சனை இல்லை. மாமனார் மாமியார் என்கிட்ட பேச அவர் வந்தா பிரச்சனை சரியா போடுன்னு நினைக்கிறியா? அவர் வந்தா இந்த பொருளாதார பிரச்சனை எப்படிமா மீட் அவுட் பண்ணணும்? நீ பொருளாதார பிரச்சனையை விட எப்படி சொல்றதுன்னு தெரியல. சரி, இப்ப அவங்க உன்னை பத்தி தப்பா சொல்லிட்டு இருப்பாங்க, உங்க மேல திருப்தி இருக்காது, மருமகளை வந்து கொடுமை பண்ணுவாங்க, அப்படித்தானே? சரி, அவர் வந்தா கூட அதுதான் செய்வாங்க. நீ வந்து தாங்கி அப்புறம் நீ அவர் வந்தா மட்டும் எப்படி சரியா போடுன்னு சொல்ற? நீ அப்படியா? அந்த மாதிரி நினைக்கிறியா? அவர் கூட்டிட்டீங்கன்னா தனியா போயிடலாம். அப்ப அவங்க அப்பா அம்மா யார் பார்ப்பாங்க? அவங்களுக்கு புள்ள வேணும் இல்லம்மா? புள்ள பக்கத்துல பிள்ளைகளுடைய அருகாமை வேணும், பிள்ளைகளுடைய ஆதரவு வேணும் இல்ல? அப்படி நினைப்பாங்க தானே அவங்க அப்பா அம்மா? அப்படி நினைக்கிறவங்க அப்ப என்ன எப்படி நடத்திக்கணும்? உன்னை வந்து ஒரு மகள் மாதிரி நடத்திக்கணும். ஆனா நான் எது சொன்னாலும் சரியில்லை அப்படின்பாங்க. வயல்ல வேலை செஞ்சுட்டு வராங்கன்னு சொல்லிட்டு எல்லாம் செஞ்சு பிள்ளை பாட்டுறதுக்கு ஆள் இல்லை. நீங்க தான் வேலைக்கு போறீங்களா? வீட்டுல அப்ப 2 சின்ன குழந்தை, ஒரு பொண்ணு தான், ஒரு 3 வயசு பொண்ணு, 2 பேரும் சின்ன பிள்ளைங்க, 2 பேரும் பாத்துட்டு வயல் வேலைக்கு போயிட்டு வருவாங்க. யார் வேலைக்கு போறாங்க? யாரும் வேலைக்கெல்லாம் போயிருப்பான். வயல் விவசாயம் தான்ப்பா. அவங்க சொந்த வேலைக்கு மடம் பார்த்தது இந்த மாதிரி போயிட்டு வராங்களா? சரி சரி.
மாமியார் வந்து வீட்டுல தான் இருக்காங்க. ஒரு சரி. மாடு வச்சிருக்காங்க. ம். அந்த மாட்டுக்கு தண்ணி வந்து அது மட்டும் தான் செய்வாங்க அவங்க. மற்றபடி எல்லாமே நான் செஞ்சுருவேன். பாப்பாவை சரி, கொஞ்ச நாளைக்கு பொறுத்துக்கோ, எல்லாம் மாறும். எல்லாமே மாறும். மனசு மத்தவங்களுக்கு மாறும், சுச்சுவேஷன் மாறும், நிலைமை மாறும். அவரும் வருவாரு. அவங்க அவங்க ஒண்ணுமே பேசலனாலும் பரவாயில்லப்பா. நான் கஷ்டப்பட்டு என்ன செஞ்சிருச்சுன்னா கூட ம். வித்தியாசமா பேசும்போது கஷ்டம். ம். ம். சரி சரி, இப்போதைக்கு கொஞ்ச நாளைக்கு நெருப்பு மேல நிக்கிற மாதிரி நினைச்சிட்டு கொஞ்ச நாளைக்கு அப்படி குடும்பத்துக்காக தாங்கிக்கலாம். உங்க குடும்பத்துக்காக, உங்க பிள்ளைங்களுக்காக, உங்க புருஷனுக்காக அதெல்லாம் தாங்கிக்கலாம். ஒரு வருஷம் அவங்க போய் அது ஒரு வருஷம் செஞ்சது நடக்க முடியும். நான் வந்து உங்களுக்கு அப்பா மாதிரி சொல்றேன். உங்க அப்பா அம்மா இருக்காங்களா இல்லையா? இருக்காங்க. அங்க ஒரு பக்கத்துல தான் இருக்காங்க. ஊர பக்கமா? இங்க இருக்காங்க. ஒரு பக்கம் தீகட்டப்பா. சரி, நானும் அங்கதான் இருக்கிறேன். நானும் அப்பா வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. வர சொல்லு பரவாயில்ல. எப்போ டைம் கிடைக்குதா? என்னம்மா? அவங்களும் டேப்லெட் எடுத்துட்டு இருக்காங்கப்பா. நெஞ்சு வலிக்குன்னு அவங்களும் சொல்லுவேன். அது என்னதான் பிரச்சனை தெரியல. தலைவலி, நெஞ்சு வலி, மயக்கம் அப்படின்றாங்க. சரி, நீ கவலைப்படாத. வர சொல்லு வரும்போது வர சொல்லு. என்ன வந்து பார்க்க சொல்லு. இது மாதிரி செல்வராணி தானே? ஆமாப்பா. செல்வராணியோட அம்மான்னு சொல்லிட்டு என்ன பார்க்க சொல்லு. நான் வந்து உனக்காக உறுதி கொடுத்து வச்சிருக்கேன், அனுப்புறேன். உறுதி கொடுத்து அனுப்புறது. நீ கவலைப்படாத, நல்லா இருப்ப. அப்பா மாதிரி நான் சொல்றேன். நீ வந்து உங்க குடும்பத்துக்காக, உங்களுடைய புருஷனுக்காக, உங்க பிள்ளைங்களுக்காக, உங்களுடைய எதிர்காலத்துக்காக அப்படியே நீ நெருப்பு மேல நிக்கிற மாதிரி எல்லாத்தையும் தாங்கிக்கோ. பூமாதேவி மாதிரி தாங்கு. உனக்கு கண்டிப்பா உங்களுக்கு பொறுப்புக்கெல்லாம் எல்லாம் பரிசு கிடைக்கும், பலன் கிடைக்கும். கவலைப்படாத. என் காதோட மாதிரி ஒரு சில வார்த்தையெல்லாம் பேசும்போது சரி சரி, உலகம் அப்படிதான் இருக்கும்போது ஏன் அதெல்லாம் காலம் வரைக்கும் நம்ம இந்த இடத்துல எங்கேயாவது போயிட்டா சரி. உலகத்தினுடைய இது அப்படிதான், சமூகம் அப்படிதான் நினைக்கும். அது அப்பா வந்தது, அம்மா வந்தது, தாயா இருந்தது, மாமனார் இருந்தது அப்படி நினைக்கிறது தூணத்தில் நேரங்கள்ல. இருந்தாலும் நம்ம வேற, அவங்க வேற. அதனாலதான் அப்படி நினைக்கிறாங்க. இருந்தாலும் நம்ம வந்து நம்மளுடைய மனசாட்சிக்கு விரோதம் இல்லாம நம்ம நடந்துட்டு இருந்தாக்கா கண்டிப்பா கடவுள் நம்ம கூட இருப்பாங்க. கடவுள் நம்ம கூட இருப்பாரு. அதை நம்ம நினைச்சுக்கணும். நம்ம அவங்க எப்படி சொன்னாலும் நினைக்கணும். அவங்க பொண்ணுக்கு செய்யணும், தெரிஞ்சு யாருக்கு செய்யணும், நம்ம மனசு நம்ம சரியா இருக்கும் அப்படின்னு நினைச்சு நம்ம வந்துட்டு. சரி சரி சரி, கவலைப்பட. சரியா? அப்பா இருக்கிறேன், உங்களுக்காக ப்ரே பண்ணிக்கிறேன். என் அன்பு குழந்தையே, என் வார்த்தைகளை நீ அடிக்கடி கேட்க, வாழ்வாங்கு வாழ இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள். அல்லாஹ் மலிக்.